தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா, அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, அம்மைக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மை தேடுதே, எங்கள் கண்கள் உம்மை தேடுதேப்பா. நன்றிப்பா. எங்கள் உயிர் உம்மை தேடுதே, உங்களுக்கு நன்றிப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே உங்களுக்கு நன்றிப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோப்பா. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் நீங்கள் பேசுங்கப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமான நீருக்க வேலைக்காரனுக்கு என்ன கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, கூரை செடியில் சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே ஸ்தோத்திரப்பா, பேசும் தெய்வமே, ஸ்தோத்திரப்பா. தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, ஹல்லேலூயா. சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எதற்கு எனக்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 1:11. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோஸ்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். தலைப்பாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்கள் என்று தலைப்பு கொடுத்து இந்த செய்தி உங்களுக்கு தருகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால, இரக்கத்தினால விண்ணப்பத்தினால் உதவி செய்ய வேண்டும். எப்படி விண்ணப்பம்? அதுக்கு தான் இந்த வசனம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஜெபம் செய்யுங்கள்.
விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக என்று பவுலடியார் அன்றைக்கு கேட்கின்றார். அவர் கூட நிறைய பேர் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பவுல், சீலா, தீத்து, தீமத்தேயு, ஓனேசிமு என்ன, இப்படி நிறைய பேர் சேர்ந்து அவர்கள் நிறைய எப்பாப்பிராத்தா நிறைய பேர் சேர்ந்து தேவனுடைய வேலையை செய்கிறார்கள். அப்போ அவங்க தம்முடைய சபையின் மக்களை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். எதுக்குன்னா, நீங்கள் செய்கிற உதவினால் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அந்த உதவி என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கின்றார். ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் ஜெபம் செய்யும்போது ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன கிடைக்கும். ஒருவர் தன்னுடைய சபையின் குருவானவருக்காக, சபையின் பாஸ்டருக்காக அவர்கள் நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மக்களுக்கு நல்ல பசியாற்றக்கூடிய அளவுக்கு, ஆத்துமா திருப்தியாகக்கூடிய அளவுக்கு ஒரு தேவனுடைய சபை ஊழியர் மக்களுக்கு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த ஊழியக்காரனை, எங்களுடைய சபையின், எங்களுடைய போதகரை, பாஸ்டரை, எங்களுடைய குருவானவரை நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுடைய உபதேசியாரை நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுடைய சபையின் மூப்பரை நீங்கள் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்யணுமா. அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஊழியக்காரங்களுக்கு அவர் விசேஷித்த கிருபைகளை கொடுக்கின்றார், வரங்களை கொடுக்கின்றார். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நினைக்காங்க, இந்த சபையின் மக்கள் எனக்காக ஜெபம் பண்ணுகிறாங்க, இந்த ஊரில் அநேகர் எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் நான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை வலிமையாக செய்வதற்கு காரணம் என்னுடைய சபையின் மக்கள் என்று அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா. அப்படி அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நல்லா சொல்லியிருக்காருல்ல விண்ணப்பம். எப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுனா நான் கர்த்தரை என்ன செய்வேன், ஸ்தோத்திரிப்பேன். அதனால் நீங்கள் ஜெபம் செய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தாழ்மையோடு கேட்கின்ற ஒரு காரியமாக இது இருக்கின்றது. அருமையானவர்களே, இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கின்றேன். ஆனால் எனக்காக ஒரு கூட்ட மக்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த கிராஸ் டிவியில் கொடுக்குற இந்த தேவனுடைய வார்த்தையை இது அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் சொல்ல வேண்டும், இவர்களுக்கு நல்ல சுகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் அருமையானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நான் உங்கள் ஊழியத்துக்காக தான் ஜெபம் செய்வேன், உங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக இப்படி ஜெபிக்கின்றார்களே அதற்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றேன், இதை நீர்தான் ஏவுகிறீர் என்று. நான் முன்னால் ஒரு புக்கில் ஒன்று படித்தேன் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ஊழியக்காரர் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு, வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா, 3 நாட்கள் ஒரு வல்லமையான ஊழியம் நடந்துச்சாமா. ஒரு ஊரில் ஏராளமான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாங்களாமா. அப்போ அவருக்கு ஒரு என்ன வந்துச்சு அப்படின்னா, இவ்வளமான ஜனங்கள் வந்திருக்காங்களே 3 நாளும், அப்படியான ஒரு கும்பல் வந்திருக்காங்க, இவங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார், அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது, எப்படி இப்படி நடந்துச்சு, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், என் மூலமாக அநேக நோய்கள் குணமாக்கப்பட்டது. அவர் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அநேகர் ஓடி வந்து ஸ்டேஜில் சொன்னாங்களாம், எனக்கு பாவம் உணர்த்தப்பட்டது, என்னை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஒரு கூட்ட வியாதி உள்ள மக்கள், ஊனமுற்ற இந்த வீல் வண்டியில் சைக்கிளில் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு சுகமாயிட்டு நாங்கள் நடந்து வந்தோம் ஸ்டேஜுக்குன்னு சொன்னாங்களாமா. இப்படியாக கூட்டமாக செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும்போதே, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே ஏராளமான ஜனங்கள் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களாம். எங்களுக்கு இந்த நோய் சுகமாயிட்டு, எங்களுக்கு அது சுகமாயிட்டு, எங்கள் பாவத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், நான் மனம் திரும்பிட்டேன், எனக்காக வேண்டி எனக்காக ஜெபம் செய்யுங்கன்னு வந்தாங்களாமா. அப்போ இவர் அந்த 3 நாள் கூட்டத்தையும் முடிச்சுட்டு தேவ சமூகத்திலே தனித்து ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை கொண்டு நீர் இவ்வளவு அற்புதங்களே செய்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குப்பா, உங்களுக்கு ரொம்ப நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்ப்பா,
அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவரோடு பேசினாராம். என்ன அப்படின்னா, இந்த ஊரில் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு பெரிய ஊழியக்காரனை கொண்டு ஒரு வல்லமையான ஜெப கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஒரு பெரிய ஓப்பன் மீட்டிங், அதாவது திறந்த வெளியில் ஒரு கன்வென்ஷன், மனம் திரும்புதல் கூட்டம் நடக்க இருக்கின்றது என்பதை நோட்டீஸ் மூலமாக அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண் உனக்காக இந்த ஊழியத்துக்காக வல்லமையாக ஜெபித்து கொண்டு இருக்கின்றாள். அதனால தான் நான் அந்த பெண்ணுடைய ஜெபத்தை கேட்டேன். அவள் ஒரு வயதானவள், அவள் மிகவும் பலவீனமானவள், அவள் படுக்கையிலே மரண படுக்கையிலே இருக்கின்றாள். அவள்தான் இரவு பகலும் உன் பெயரை கேள்விப்பட்டு என்னுடைய சமூகத்தில் அழுது அழுது எனக்கு ஜெபம் பண்ணினாள் உனக்காக. ஆண்டவரே, இந்த ஜனம், இந்த ஊரில் இருக்கிற மக்கள், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலே வாழ்கின்றார்கள். இந்த தாசனை நீர், இந்த செய்தி கொடுக்க வருகின்ற இந்த தாசனை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். இவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், வியாதிகள் நீங்க வேண்டும். இந்த ஊர் பாவத்தில் கிடக்கின்றது என்று இந்த என்னைக்கு இந்த மீட்டிங்கை பற்றி அந்த பெண்ணு கேள்விப்பட்டாலோ, அந்த வயதான தாயார் கேள்விப்பட்டாங்களோ, அந்த நாளில் இருந்து அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். மகனே, நான் உனக்கு அவங்களை காட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த ஊழியக்காரங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்படியே ஆண்டவரே, எனக்காக இவ்வளவாய் ஜெபிக்க ஒரு நபர் இருக்கின்றார்களா, எப்படியாவது எனக்கு காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தற்செயலாக இவங்க எங்கே வெளியே சாப்பிட அப்படி போகும்போது ஒரு குடிசை வீட்டை கண்டாராமா. அப்போ சொன்னாராம் தன்னோடு வந்தவங்ககிட்ட, இந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகலாமா, இங்கே யார் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே போய் கதவை தட்டினார்களாம். அது ஒரு குடிசை வீடு, அதுக்கு ஒரு சின்ன கதவு. அந்த கதவை தட்டும்போது நான் நினைக்கிறேன் அந்த டிஎல் மூடி என்கிற ஒரு வலிமையான பிரசங்கியாராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆகிட்டு படித்ததில் மறந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்போ கதவை தட்டின உடனே உள்ளே இருந்து அந்த அம்மா கேட்டாங்களாம், வந்திருக்கிறது டிஎல் மூடியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவருக்கு ஆச்சரியம், ஆமாம் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா ஒரு மரண படுக்கையில், அநேக நாட்கள் படுக்கையில் சரியான உணவு கூட இல்லாமல் இருந்த அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ தான் டிஎல் மூடியா, இன்றைக்கி கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தாரா உன்னை கொண்டு அப்படின்னு கேட்டாராங்கம்மா. அப்போ கேட்டாங்களாம்மா அந்த பாட்டி. உடனே ஆமாம்மா, அப்போ எனக்கு தேவன் சொன்னாங்க, உனக்காக ஒரு பெண் என்னுடைய சமூகத்தில் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று அவள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றாள். அவள் ஜெபத்தை கேட்டுதான் இன்றைக்கு நான் உன்னை இப்படியாக எடுத்து பயன்படுத்தினேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்களாம், உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னு நான் உன்னை பற்றி கேள்விப்பட்ட நாளில் இருந்து உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கப்பா. கூட்டம் முடிஞ்சிச்சா, இன்னையோட முடிஞ்சிச்சா, தேவன் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினாரா, என் ஜெபத்தை கேட்டேன், ஆண்டவருக்கு நன்றிப்பா அப்படின்னு சொன்னாங்களாம்மா. இப்போ இவருக்கு பெரிய சந்தோஷம். இப்போ என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய காரியம் அல்ல, இது எனக்காக ஒருவர் பண்ணின ஜெபம். இந்த ஜெபத்தை கொண்டு ஒரு தாயார் உடைய இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பா, இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதமா அப்படின்ட்டு அவங்களுக்கு இருந்துச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் எங்களுக்காக நீங்கள் விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்கள். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணிடுங்களேன், நான் உங்கள்கிட்ட வேறு ஒன்றுமே கேட்கல, எனக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது இதில் நம்ம பார்க்கின்றோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுத்துகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணனாகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு தெரியுமா? இன்னொரு சபையை பார்த்து சொல்கிறார், உங்களிடத்திலே கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எல்லாவிடத்திலும் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் தான் மகிமைப்படணும். வசனத்தை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, வசனத்தை மட்டும் ஒருத்தன் அறிவை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஏனென்றால் வசனம் சாகாது, வசனம் சாகாது, வார்த்தை சாகாது. அன்றைக்கு ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் உண்டாகு கடவுது என்று சொன்ன வார்த்தையினால் இன்று வரைக்கும் இந்த பூமி இந்த வானம் அவருடைய சக்தியின் வார்த்தையினால் நிலைத்திருக்கின்றது போல
அநேகர் தேவனுடைய வார்த்தையினாலே உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, எவ்வளவோ சாட்சிகள் இந்த பூமியில் இருக்கின்றது. அதே போல துர்க்குணமாகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொடுங்க அப்படின்னு பவுல் சொல்கிறாரு ஊழியத்தில். இன்றைக்கி நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பொல்லாத மனுஷர் கையில் நின்று ஊழியக்காரர்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கு அநேக சோதனைகள் இருக்கின்றன. மனிதர்கள் மூலமாக பொறாமைகள், போட்டிகள் எல்லாம் இருக்கின்றன. ஒருத்தர் சொல்கிறாங்க, வீட்டு முன்னால் அவங்க லைட்டு போடலையாம்மா, சாயங்காலம் 6 மணிக்கு லைட்டு போட மறந்துட்டாங்களாம்மா. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்களாம்மா, நீ வீட்டு முன்னால் லைட்டே போடலை, நீலாம் கோயிலை போய் பிரசங்கம் பண்ணி எதுக்கு அப்படின்னு. வீட்டு முன்னால் லைட்டு போடலை, தெரு லைட்டு தான், மறந்துட்டு கவனிக்கலை, வீட்டுக்குள்ளேயே இருந்துருப்பாங்களா இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்யலை, அவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க இந்த லைட்டு போடுறதை. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்களாம், வீட்டு முன்னே லைட்டு போடாதவங்க நீங்களாம் கோயிலை போய் பிரசங்கம் பண்ணி எதுக்கு அப்படின்னு. இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர் கையை நின்று, இப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்கிற மனிதர் கையை நின்று எங்களை பாதுகாக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக செய்து ஊழியத்தை அதிகமாக வாஞ்சியோடு செய்கிறவர்களுக்கு நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். பல கதையை சொல்வாங்க, இல்லாததெல்லாம் சொல்வாங்க, கேவலப்படுத்துவாங்க, மனநோக பேசுவாங்க, கூடி பேசுவாங்க. ஒரு ஊழியம் வளருதா அதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் குறைவாக பேசுவார்கள். எப்படியா அந்த ஊழியத்தை பற்றி தாங்கள் அடையும்படிக்கு பேசுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் கை நின்று எங்களை விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக எங்களுக்கு வேண்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, விண்ணப்பத்தினால எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு நாங்கள் நல்லபடியாக ஊழியம் செய்வோமே அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாத மனிதர். எத்தனையோ பேர் நம்ம மாநிலங்களில் பார்க்கோம். நயா ஜீவன் அப்படின்னா ஒரு ஊழியம் இருக்குது, இன்னும் ஜெம்ஸ்னு ஊழியம் இருக்குது, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, விஸ்வவாணி, இன்னும் நிறைய ஊழியங்கள், சாலம் ஊழியம், இப்படியாக அநேகருக்கு தெரியாமல் இருக்குது. அநேக இந்த மாதிரி ஊழியங்களை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்குந்தாங்க. மலைகளிலும் குன்றுகளிலும் காடுகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவங்களாம் சும்மா அடித்து கொண்டு கையில் விலங்கு போட்டு கேஸ் போட்டுறாங்க. அவங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இந்த சொந்த ஊருக்கு வரணுன்னா 2 நாள் ஆகும் அந்த மலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு. ஆனால் அவங்க ஒரு சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்க, கைது பண்ணி விலங்கு போட்டு கொண்டு கேஸ் போட்டு இன்ன வரைக்கும் அவங்க வாய்தான்னு போய்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவித்ததுக்கு தான். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர் இயேசுவின் அன்பை அவங்களை அறிவித்தா உங்களுக்கு என்ன செய்யுது? ஆண்டவர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காருல்ல, நீ உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும்னு இயேசுவை பற்றி சொல்லு, இந்த சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு அவங்க நரகத்திலிருந்து காக்கப்படுவாங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவாங்க. உங்களுக்கு தெரியுமா ஜெயிலில் உள்ள கைதிகள் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நோவா என்றதான ஒரு அண்ணன், அந்த அண்ணன் அநேக ஜெயிலில் போய் அவங்க கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்காங்க. அநேகரங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. தெரியாமல் இப்படி கொலை செய்துட்டேன், தெரியாமல் இப்படி களவு செய்துட்டேன், தெரியாமல் என் மனைவியை வெட்டி கொன்னுட்டேன், தெரியாமல் நிலத்தகராறில் வெட்டி கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்ன அநேகரை அந்த அண்ணன் ரட்சிப்புகளை வழி நடத்தி இன்றைக்கி அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஒருத்தரை கொலை செய்தவங்க அங்கே ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைய கொலை செய்யப்பட்ட வீட்டில் உள்ள பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்காங்க. அல்லேலூயா! எப்படியா 2 குடும்பத்துக்கு அப்போ எவ்வளோ பகை இருக்கும். இவர் அங்கே ஒரு வீட்டில் ஒரு ஆளை கொன்னுட்டாரு, அந்த வீட்டில் கொன்று அங்கே உள்ள பெண்ணை இந்த வீட்டில் உள்ள மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காங்க. அந்த அண்ணன் நோவாங்கிற அண்ணன் ஜெயிலில் போய் அவர் மக்களை சந்திக்கிறார். அந்த சாட்சியெலாம் நான் படித்தேன், எவ்வளவோ சாட்சிகள் படிச்சிருக்கேன் அந்த புக்கில். அதெல்லாம் அவங்க உண்மையான சாட்சிகள். நாங்கள் இப்படி தவறு பண்ணிட்டோய்யா, தெரியாமல் இப்படி செய்துட்டோய்யா, ஒரு சின்ன பேச்சு வார்த்தை தான் ஐயா, ஒரு அடி நிலத்துக்கு தான் ஐயா சண்டை போட்டேன், நான் வெட்டி கொண்டுட்டு இன்றைக்கி ஜெயிலுக்கு வந்துட்டேன் ஐயா, என் மனைவி பிள்ளைகளாம் இருக்காங்க ஐயா, எனக்கு 20 வருஷம் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஐயா, எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஐயா. ஒன்றும் இல்லைப்பா, இயேசு உன்னை மன்னிச்சிருவாருப்பா, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, இயேசு உன்னை மன்னிப்பாருப்பா. நீ இயேசுப்பாவை வணங்கணும், நீ பைபிள் படிக்கணும், கண்டிப்பாக நீ பைபிள் படிக்கணும், நீ ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உனக்கு சீக்கிரமாக விடுதலை கொடுப்பாரு. உடனே அவங்க ஹேபிட்லாம் அங்கே மாறிட்டு நல்லவனாக உண்டானதை சாப்பிட்டுட்டு உண்டான வேலையை செய்ததுனால சீக்கிரமாக விடுதலையாகி அவங்க பிள்ளையும் கொலை செய்தவங்களுடைய பிள்ளையும் திருமணம் செய்து வச்சுருக்காங்க. அல்லேலூயா! இப்படிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். உங்களுக்கு அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன்.
நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல சுகம் இருக்க வேண்டும். அவங்களுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்யக்கூடிய சக்தியை கர்த்தர் கொடுக்க வேண்டும். வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேண்டுதலினாலே நாங்கள் பொல்லாத மனுஷர் கையிலிருந்து விடுவிக்கணும். எங்களுக்கு எதிராக இருக்காங்க. நாங்களாம் ஒரு நாள் எங்கள் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பிள்ளை, அவருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் ஜன்னல் வழியாக கெட்ட வார்த்தை பேசி வீட்டுக்குள்ளே காரி எச்சு துப்பு நான் எங்கள் வீட்டுக்குள்ளே. அப்போலாம் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. இயேசுவுக்காக இது கூட நம்ம வாங்கலைன்னா என்ன தெருவில் போகும்போதெல்லாம் ரொம்ப ஜாடையாக பேசுவாங்க. அவருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டாங்களாமா. அதுக்காக இந்த பெண்ணு அப்படி என்னதான் பேசணும்னு இல்லாமல் கண்டமேனிக்கு அவள் பேசுவாள். எச்ச துப்புவா. வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியாக பேசி எச்ச துப்பி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டாள். இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதுதான் பவுலடியார் இந்த வார்த்தை இதில் சொல்கிறாரு தெசலோனிக்கரில். அடுத்து கர்த்தருடைய வசனம் பரம்ப வேண்டும். அவருடைய வார்த்தையை மக்கள் கேட்டு ஏராளமான பேர் மனம் திருப்ப வேண்டும். அரசாங்கம் செய்ய முடியாது, போலீஸ்காரங்களால் செய்ய முடியாது, நீதிபதியால் செய்ய முடியாததை படிக்காத ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் மூலமாய் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனையோ விபசாரத்தில் கடந்த பெண்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி இன்றைக்கு அவர்கள் அந்த பாவங்களை விட்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு உண்மையான மனைவியாக இருக்கிறார்கள். எத்தனை கணவர், விபசாரத்தில் உள்ள கணவர் ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியக்காரங்க மூலமாக கேட்டு இன்றைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். எத்தனை குடிக்கிற பையங்க, வாலிபர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு குடிவெறியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆனாலும் இதுக்கு எதிரான ஒரு கூட்டம் இருக்குது. ஏசுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, அடிக்க வர்றாங்க. பெண்களாக இருந்தால் கூட அடிக்க வர்றாங்க, கையை ஓங்குறாங்க. நீ எப்படி இதை சொல்லலாம்? வாசகத்தில் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை எழுதலாம்? அவங்க வீட்டு சுவரில் அவங்க எழுதியிருக்காங்க, உனக்கு என்ன? அதுக்கு ஒரு பெரிய சண்டை. என்ன, அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர் கையிலிருந்து ஊழியக்காரங்களை விடுவிக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இதில் 2 தெசலோனிக்கர் 3:1-2 நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் கொலேசியர் 4வது அதிகாரம் 3-4. கிறிஸ்துவனுடைய ரகசிய நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து எதுக்காக வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு? திறந்த வாசல். ஊழியம் செய்கிறதுக்கு அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன இருக்கணுமா? திறந்த வாசல் இருக்கணும். ஒரு கதவு பூட்டி இருக்குது, அந்த பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே கதவு திறக்காமல் உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்போ திறந்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? உள்ளே கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தை நான் சொல்கிறேன். எப்படி நாங்கள் ஊழியம் செய்தேன் அப்படின்னா, இயேசுவா என்னை ரட்சித்தாங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சார், எனக்கு விடுதலை கொடுத்தாரு, சமாதானம் தந்தார், எனக்கு வாழ்வு கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்தார். அப்படியே நான் என்ன செய்வேன்? சாயங்காலம் போல் என்னுடைய கணவர் நாங்கள் கடை வச்சுருந்தோம். இந்த கணவர் போயிடுவாங்க, பிள்ளைகள்லாம் படிப்பாங்க, இல்லை டியூஷன் போவாங்க. அப்படி நேரம் நான் சும்மா வெளியே அப்படியே போவேன், தெருவழியே போவேன். அங்கே ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்து முத்தத்தில் தெருவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அந்த இடத்துல உட்காருவேன். உட்கார்ந்த உடனே எல்லாம் அடுத்த தெருவு தான். அப்போ அவங்க நம்மளுக்கு தெரியும்ல. அப்படின்னே என்ன வாங்க ஏக்கா எங்கே போறியே அப்படிம்பாங்க. நல்லா இருக்கீங்களா கேட்பாங்க. ஆமாக்கா நல்லா இருக்கேன், பிள்ளைகளாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கக்கா அப்படிம்பாங்க. அப்போ நான் அப்படியே என்ன செய்வேன்? பேசிக்கிட்டே அதில் கீழே உட்காந்துருவேன். கர்த்தருடைய நாம மகிமைப்பட சொல்கிறேன். நான் இதை பெருமைக்காக சொல்லலை. தேவன் என்னை அப்படி தான் ஆரம்ப காலத்தில் நடத்தினார். அப்போ நான் அதில் உட்காந்துருவேன். உட்கார்ந்த உடனே நாங்கள் பேசுவோம். அதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இக்கா கொஞ்சம் இயேசுவை பற்றி சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. நான் கையில் பைபிள்லாம் கொண்டு போகல, சும்மா தான் அப்படியே போவேன் பார்த்துக்கோங்க. அப்போ நான் இயேசுவை பற்றி சொல்வேன். சொன்ன உடனே எல்லோரும் கேட்பாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போனால் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அங்கே 2 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வாங்க அப்படிம்பாங்க. இப்படியே தான் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். என்னை கர்த்தர் அப்படி நடத்தினார். ஒரு நாளாக ஒரு வீட்டுக்கு போய் நான் இயேசுவை அப்படி சொல்லும்போது அவங்களாம் உட்காருங்கன்னே சொல்லலை, நின்றுக்கிட்டே தான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளைகள், குடும்பம் எல்லாமே இயேசுவாவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக உயர்ந்த நிலையில் கர்த்தர் அவங்கள வச்சுருக்காரு.
நான் அவங்கள சந்திக்கும் போது ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் அவங்க இல்லை. இன்றைக்கி கர்த்தர் அவங்கள எங்கேயோ வச்சுருக்காரு. மலை மேல் உள்ள பட்டணம் போல் அந்த ஃபேமிலி இன்றைக்கி இருக்குது. அப்படியே ஒரு நாள்லாம் ஒரு வீட்டில் ரொம்ப ஒரு கஷ்டம், கண்ணீரில் இருந்தாங்க. தேவன் என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பினார். நானும் இன்னொருத்தங்களும் போனோம். அங்கே ஒரு சின்ன குட்டி பையன் இருப்பான். அந்த பையன் வந்து நான் செயின் போட்டிருப்பேன், அந்த செயினை எனக்கு போடுங்க அப்படிமா. அவன் இந்த செயினை போட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சேட்டே செய்ய மாட்டான், அந்த செயினை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லித்தாங்க அப்படிம்பாங்க. அப்படியே சொல்லி அந்த சகோதரியும் அவனுடைய அந்த குடும்ப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க நல்லா படித்து வேலையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இதை விட பெரிய வீடு கட்டி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் யார்ட்டையும் காசு பணம் வாங்குறதில்ல, எங்கேயுமே எதுவுமே குடிக்கிறது இல்லை. நாங்கள் 2 பேரும் போவோம். நாங்கள் 2 பேரும், அந்த சகோதரியும் சொல்லுவாங்க, காப்பி குடிக்கிற கடைசி வரைக்கும் குடிக்கவே மாட்டாங்க. நாங்கள் தண்ணி கூட எங்கேயுமே குடிக்க மாட்டோம். அப்படி தான் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தில் அந்த நாளில் நாங்கள் நடத்தினார். நடந்தே போவோம், எவ்வளோ தூரனாலும் நடந்து தான் போவோம். ஏன்னா நம்ம அங்கெல்லாம் பணம் வாங்குறது இல்லை, இலவசமாகவே நாங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்படியே தான் கர்த்தருடைய ஊழியத்தை இப்போ நாங்கள் வீட்டிலே கூடி ஜெபம் செய்தோம். அநேகர் ஜெபிப்பாங்க, வந்து ஆறுதல் அடைவாங்க. ரொம்ப வயசில் 32 வயசுக்கிட்டக்க ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆண்டவர் கிருபையினால் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு 3ஆவது நாள் வந்து ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அப்போ நாங்கள் நிறைய பேர் இருந்து நாங்கள் எப்பவும் 10 பேர் 20 பேர் கூடி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கோங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பெரிய மிராக்கல் கர்த்தர் செய்ய போகிறாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். அவன் படிக்கல அவளுக்கு, அதனால் இங்கிலீஷ்லாம் தெரியாது. அப்போது உனக்கு ஒரு பெரிய அதிசயம் செய்ய போகிறாரு அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிற 32 வயசில் என்ன நடக்கும்போது நம்ம குடும்பம் பரம்பரையான ஒரு இந்து குடும்பமே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாலாமா. ஆனால் கரெக்டாக 40ஆவது நாள் வந்து சொன்னான், எனக்கு பேபி நான் உண்டாயிருக்கேன், எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அந்த வீட்டில் எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். ஒரு ஆண் குழந்தைக்காக அவங்க அம்மா அப்படி கண்ணீர் விழித்து ஜெபம் பண்ணி ஒரு பையன் கிடச்சானாம்மா. ஆனால் இந்த பிள்ளைக்கு முதலாவதே ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால் அதிசயம் என்று பெயர் வச்சாங்க அந்த பையனுக்கு. இப்படி தான் நாங்கள் கர்த்தருடைய வேலையை செய்தோம். அப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம். இதில் அதை தான் சொல்லியிருக்கு. திறந்த வாசல் எங்களுக்கு அன்றைக்கி இருந்துச்சு. எங்கள் கதவு மட்டும் எப்பவும் திறந்தே தான் இருக்கும். ஆண்டவருடைய கிருபையினால் 10 பேர் வருவாங்க. பிள்ளைகளை காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 10 பேர் வருவாங்க. ஒருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாட்டு படித்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிள்ளைகளாம் ஸ்கூல் போயிடுவாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க கடைக்கு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி கூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடித்து கண்ணை திறந்து பார்த்தா அடுத்த 10 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையுமே தேவன் இன்றைக்கு ஆசீர்வதித்து, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சரீரப்பிரகமாக அவங்க ஒரு கொடிகட்டி பறக்கிற வாழ்க்கையில் இருக்காங்க. அவர்களுடைய ஃபேமிலியும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு எல்லாரையுமே நான் எவ்வளவோ சாட்சி சொல்ல முடியும். எப்படிலாம் கடன் தொல்லையில் இருந்தவங்க இன்றைக்கி கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, எப்படி குடிவெறினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்குது, எப்பவும் சண்டையை சச்சரமாக இருக்கிற குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை செய்திருக்காரு. போலீஸ்காரங்களால் செய்ய முடியாததை இயேசு செய்தார். இந்த வசனம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அருமையானவர்களே. அதனால் நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திறந்த வாசல் இருக்க வேண்டும். கதவை திறக்க மாட்டேன்ட்டாங்கன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும் ஆண்டவரை பற்றி? அதனால் நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எங்களுக்காக திறந்த வாசலை கட்டளையிடும்படி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியர்களுக்கு நாம் பண உதவி செய்ய வேண்டும். ஏன்னா பணம் இருந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், ஊழியத்தை செய்ய முடியும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும் போகணுன்னா அவங்களுக்கு பணம் வேணும். இப்போ ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு சபை இருக்குது, அதுக்கு என்ன கரண்ட் பில் கட்டணும், அதுக்கு தீர்வு கட்டணும், அதுக்கு தண்ணி பில் கட்டணும், என்ன அங்கே உள்ள டேபிள் சேர்லாம் போடணும், அதை சுத்தம் பண்ணணும். இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பா? இதுக்கு மக்கள் தான் இதுக்கு பணம் கொடுக்க வேண்டும். நம்ம போய் ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வாரோம், சமாதானத்தோடு வாரோம். பாவ மன்னிப்பு எங்கே கிடைக்கும்? ஆலயத்தில் கிடைக்கும். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஜவுளி கடைக்காரன் சொல்ல மாட்டாங்க, நகை கடைக்காரங்க சொல்ல மாட்டாங்க, ஆலயத்தில் தான் சொல்வாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சபையில் குருவானவர் தான் சொல்வாங்க, பாஸ்டர் தான் சொல்வாங்க. ஜவுளி கடைக்காரங்களும் பெரிய கம்பெனிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் நீங்கள் போய் உட்காடுறீங்களா, அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு யார் பணம் கொடுப்பா? அந்த ஆலயத்தினுடைய கதவை பூட்டுறதுக்கு பணம் யார் கொடுப்பா? அதுக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு யார் பணம் கொடுப்பா? அதுக்கு தீர்வு கட்டுறதுக்கு யார் பணம் கொடுப்பா? அங்கே உள்ள வாட்ச்மேனுக்கு பணம் கொடுக்கறது யார் கொடுப்பா? நாம் தான் அதை செய்யணும். அதற்காக நாம் கொடுக்க வேண்டும். அநேக ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்கள், பணம் தேவை.
பணம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆட்டோவில் போனாலும் அதுக்கு பணம் வேணும். வண்டி வச்சுருக்காங்க, அதுக்கு பெட்ரோலுக்கு போட்டனாலும் 100 ரூபா வேணும்ல. அதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நிறைய இருக்க வேண்டிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறாரு. மிஷினரிகள் போகிறாங்க, தாய் தகப்பனை பிள்ளைகளெல்லாம் டோனாவூர்னு ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த மிஷினரிகள் ஊழியத்துக்கு போகிறாங்க. அவங்களுடைய தேவை யார் சந்திப்பா? அவங்களுக்கு தலையத்துக்கு என்ன வேண்டாமா? அவங்களுக்கு குடிக்க தண்ணி வேண்டாமா? அவங்களுக்கு உணவு வேண்டாமா? பெற்றோரால் கொடுக்க முடியுமா? பாசம் எறியாத சரியான ஆடை அணிய தெரியாத ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போகின்றார்கள். அவர்களுக்கு நாம் தான் பணம் கொடுத்து உதவ வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதன் பலன் உண்டு. நீ ஊழியர்களுக்கு நீங்கள் 200 ரூபா கொடுக்கீங்கன்னா அது கூட ஒரு பலன் உண்டு. தேவன் இன்றைக்கு ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். அவர்களுக்கு கொடுப்பதற்காக நம்மை அழைக்கின்றார். அவர்களுக்கு திறந்த வாசலை கட்டளையிடும்படி நம்மை அழைக்கின்றார். அவர்களுக்கு சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டுமாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம செய்தி கேட்டிருக்கோம். இன்றையில் இருந்து நீங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தைரியமாய் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பயம் இல்லாமல் தெளிவாக கண்டிக்க வேண்டிய காரியத்தை கண்டிக்க வேண்டும். ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையை ஆறுதல் படுத்த வேண்டும். ஆட்சி தேற்ற வேண்டும். ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆட்சி தேற்ற வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்க இன்றைக்கு உங்களை நான் அழைக்கின்றேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிப்போம். அவர்களுக்கு தேவையான உணவு சகல வசதிகளையும் கொடுக்கத்தக்கதான பண உதவி செய்து ஊழியர்களை நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இப்போ இந்த கிராஸ் டிவியில் நான் உட்காந்துருக்கேன். இதுக்கு எத்தனை லைட்ஸ் எரியுது தெரியுமா? எத்தனை எடிட்டிங் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அவங்க. அப்போ இந்த ஊழியங்கள் எல்லாம் யார் தாங்குவா? நம்ம தான் தாங்கணும். தாங்கி ஜெபிக்கும் போது அந்த சத்திய வசனத்தை கேட்டு அநேகர் விடுதலை அடைகின்றார்கள். பஸ்ஸில் போகிறவங்க கூட யூடியூப் மூலமாக இந்த வார்த்தை கேட்கின்றார்கள். அனைத்து சொல்கிறாங்க. அதனால் ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. உங்கள் ஊழியம் நாங்கள் ஏன் கலங்கணும்? அதனால் இந்த நாளிலே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை சொல்ல அவர்களுக்கு திறந்த வாசலை கொடுங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவங்களை பலப்படுத்துங்கப்பா. திறந்த வாசலை கட்டளையிடுங்கப்பா. நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உங்களுடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. பொல்லாத மனிதர் கை நின்று அவர்களை விடுவிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோப்பா. எங்களை தாழ்த்துகின்றோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக, டிவி ஊழியங்களுக்காக, மிஷினரிகளுக்காக, ஆண்டவரே ஓப்பன் மீட்டிங் நடத்துகிற கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தரலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றிலிருந்து நாங்களும் மிஷினரிகளுக்காக, ஊழியர்களுக்காக பார்த்தபடி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனம் பரம்பட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ரகசிய வருகையிலே காணப்படட்டும். நன்றி தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.